தேனியில் மத்திய கல்வி அமைச்சரின் உருவ பொம்மையை எரித்தபோது திமுக பிரமுகரின் உடையில் தீப்பிடித்த காட்சிகள்தான் இவை. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திடீரென அசம்பாவிதம் ஏற்பட்டது. இதேபோல போடியிலும் திமுகவை சேர்ந்த நபரின் வேட்டியில் தீப்பற்றியதால் பரபரப்பு நிலவியது. மாநிலம் முழுவதும் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து சென்னையில் காங்கிரஸ் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அநாகரிகமாக மத்திய அமைச்சர் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். மத்திய அமைச்சரை கண்டித்து சென்னையில் இன்று காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தமிழ்நாடு பாஜக ஒன்று தமிழ்நாட்டுக்கான கட்சி, அது எதுக்கான கட்சி சொல்லு? யாருக்கான கட்சி அது? தமிழ்நாடு பாஜகன்றீங்களா? தமிழ்நாட்டு மக்களுடைய குரலா தான் ஒரு கட்சியும் இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுடைய எதிரா சிந்தனை உள்ள கட்சி எப்படி இந்த தமிழ்நாட்டில் மக்களுக்காக இருக்கும்? இதனிடையே மும்மொழி கொள்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்காததை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துள்ளார் திமுக எம்பி கனிமொழி. தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நோட்டீஸ் வழங்கியுள்ளார். மக்களவையில் நடந்த காரசார விவாதத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக தமிழ்நாடு எம்பிக்கள் வாக்குறுதி அளித்ததாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தவறான கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றம் சாட்டினார். அவையிலே எம்பிக்கள் அவரை சந்தித்த போது புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாக்குறுதி அளித்ததாக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார். எந்த நேரத்திலும் தமிழ்நாட்டிலிருந்து அவரை சந்தித்த எம்பிக்களோ நானோ தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிவிக்கவே இல்லை. இதனைத் தொடர்ந்து தமிழக எம்பிக்கள் அநாகரிகமாக நடந்து கொள்வதாக மத்திய அமைச்சர் கூறியது தமிழக மக்களை அவமதிக்கும் செயல் என்று குறிப்பிட்டு அவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கனிமொழி நோட்டீஸ் வழங்கியுள்ளார். மும்மொழி கொள்கையை இந்தி திணிப்பு என கூறி திமுகவினர் செய்யும் வஞ்சக அரசியலை தமிழக மக்கள் ஒருபோதும் நம்பப்போவதில்லை என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுகவினரை பார்த்து கேள்வி எழுப்பினால் தமிழக மக்களை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவமானப்படுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடைமாற்றம் செய்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். தர்மேந்திர பிரதான் எழுப்பிய கேள்விகளுக்கு திமுகவினரிடமிருந்து பதில் இல்லை என்றும் எல்முருகன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பிரச்சினைகளை திசை திருப்ப மொழிக் கொள்கை விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழக பிரச்சனையை திசை திருப்புகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம ஏன் குழந்தைகளை படிக்க வைக்க கூடாது? அதைத்தானே நம்ம புதிய கல்விக் கொள்கை சொல்லு, எல்லாருக்கும் சமமான கல்வி. அந்த சமமான கல்வி கொடுக்க நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள்? அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இரண்டுக்கும் ஒரே மொழிக் கொள்கையை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் என்றும் தமிழிசை கேட்டுக் கொண்டார்.